ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம ரவை புட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பில் 1/2 கப் கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம இந்த ரவை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும் ரவை. இப்போது அதை எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி அடியில் ஊற்றிருக்கேன். இப்போது இட்லி கொத்து அதில் வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சூடு ஏற்றேன். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். நம்ம தண்ணி தெளிக்காமல் தேவைப்பட்டால் நம்ம காய்ச்சின பால் இருந்தால் கூட இதில் தெளித்து வைக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக நல்லாயிருக்கும். பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரியாக உதுத்து வச்சாதான் புட்டு வேக வச்சு நம்ம எடுக்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கும். அப்புறம் சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது உருண்டையாக ஆகிடும். அதுக்கு தான் நம்ம பளபளன்னு நம்ம நல்லா உருண்டை இல்லாமல் வச்சோமா எடுக்கும்போது நல்லாவே இருக்கும். இப்போ மாவு வந்து திரி இல்லாமல் நல்லா உதிரியாக இப்போது நல்லா உதுத்தாச்சு. இப்போ வந்து தண்ணி சூடு ஏறிச்சு. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடியில் இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த இலையை வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுங்காட்டி நம்ம கல்கண்டு பொடி பண்ணிக்கலாம். பொடியாக நைஸாகிடுச்சு பாருங்கள். புட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் லேசாக ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து பொடிச்ச கல்கண்டை சேர்த்துக்கலாம். சூடாக சேர்த்தா அதில் வந்து பிசுப்பாக இருக்கும். அதனால் நம்ம ஆற விட்டு அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். இப்போ இது வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
இதில் ஏலக்காய் சேர்த்துறேன். தேங்காய் துருவலை இதில் சேர்த்துறேன். இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த பொடிச்ச கற்கண்டு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் சேர்க்கலாம். கல்கண்டு வேணும்னா நம்ம பொடிச்ச கல்கண்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சர்க்கரை, அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்கண்டு பொடி சேர்க்குறேன். நம்மளுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நெய் சேர்த்து முந்திரி வறுத்து அதிலே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி அதிலே சேர்த்துறேன். முந்திரி நல்லா சவுந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ சூடு ஆறிடுச்சு. பொடிச்ச கல்கண்டு இருக்குது. இப்போ இதில் நான் சேர்த்துறேன். இந்த ரவா புட்டு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து கூட கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம காய்ச்சின பால் இருந்தால் அதில் தெளித்து கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட்டா சாஃப்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டா ட்ரையாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பால் ஊற்றிக்கலாம். இல்லைனா நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். இது ரவைன்றதுனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஆறிடுச்சுன்னா. அதனால் கொஞ்சம் நான் ஆற விட்டு அந்த சுகர் நான் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நீங்கள் பால் வேணால் சூடாக தெளித்து சாப்பிட்லாம். நல்லா மெத்துன்னு இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரவா புட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.